வணக்கம் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீஷர்ட் ஷோரூமில் வந்து லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலரிஸ்க்கு சங்ககிரி. கஸ்டமர் எல்லாமே லிஸ்ட் நேற்றே கேட்டிருந்தாங்க. லிஸ்ட் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் லிஸ்ட் எல்லாமே நேற்றே கொடுத்தாச்சு. லிஸ்ட் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்ன கம்பெனி சுவிச்சஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசா கம்பெனி தான் வாங்கியிருக்கோம். சர்ஃபேஸ் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் பேனல் லைட்டை வாங்கியிருக்கோம். அதேமாதிரி டபுள் டோர் டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா 12 பாக்ஸில் ஒன்று வாங்கியிருக்கோம். 2A சுவிட்ச் வச்சு தான் எப்பவுமே யூபி சைடு நாங்கள் எப்பவுமே கொடுப்போம். அதுக்கு 2A சுவிட்ச் ஒன்று 16 ஆம்ஸ் 2A சுவிட்ச் ஒன்று வாங்கியிருக்கோம். 16 ஆம்ஸ் சாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சர்வீஸ் ஒன்று நம்ம ஃபிட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் 3 ஃபேஸ் சர்வீஸில் வந்து லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேஸ் லைன்லேருந்து நம்ம 3 பேஸுமே உள்ளே எடுத்துக்கிறோம். எடுத்து அங்கே ஒரு ரோட்டரி சுவிட்ச் ஒன்று கொடுத்து அதுக்கப்புறமே சிங்கிள் பேஸாக மட்டும் தான் உள்ளே கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இந்த ரோட்டரி சுவிட்ச் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் எப்பயாவது இன்கேஸ் கட் ஆயிடுச்சுன்னா அந்த ரோட்டரி சேஞ்ச் பண்ணி மறுபடியும் லைன் எல்லாமே ஒர்க் ஆகிறதுக்கு தான் இந்த ரோட்டரி நம்ம செட் பண்ண போகிறோம். ரோட்டரியில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இருக்கும். 3 ஃபேஸ்லேருந்து அடுத்தது சப்மீட்டர் தனியாக நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். சப்மீட்டர் ஃபிட் பண்ணால் தான் அவங்க எவ்வளோ கிலோ வாட் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சப்மீட்டருக்கு லைன் பண்ண போகிறோம். சப்மீட்டருக்கு முடிச்சதுக்கப்புறமே தான் நமக்கு டிபிக்கு இன்கமிங் லைன் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட்டிங்கில் என்ன கம்பெனி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கர் கம்பெனி தான் வாங்கியிருக்கோம். லூக்கர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் பேனல் 15 வாட்ஸில் தான் வாங்கியிருக்கோம். மொத்தமே இந்த லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 லைட் வருது. ஸோ அதனால் வந்து 15 வாட்ஸ் தாராளமாக போதும்னு சொல்லி 15 வாட்ஸ் தான் ஃபிட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேசிங் பைப் தான் ஃபிட் பண்ணுறோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் லைட் 3 கேட்டிருந்தாங்க. சர்ஃபேஸ் லைட் எல்லாமே ஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறோம். டிபி பாக்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமே சர்ஃபேஸ் பாக்ஸில் வந்து 12 மாடலில் 2 பாக்ஸ் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா லைட்டிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று லைட்டிங், ஒன்று ஏசி, ஒன்று பவர் ப்ளக்காக யூஸ் பண்ண போகிறோம். பவர் ப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு 8 மாடல் ஒன்று கம்ப்யூட்டர் பாயிண்ட் கேட்டிருந்தாங்க. கம்ப்யூட்டர் பாயிண்ட்டுக்கு தனியாக நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் லைன், டிவிஆர் லைன் எல்லாம் கேட்டிருந்தாங்க. டிவிஆர் எல்லாமே கபோர்டு கீழே ஃபிட் பண்ணுறதுனால அங்கேயே ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் யூபிஎஸ் லைனில் வந்து நம்ம எப்பவுமே 2A சுவிட்ச் வச்சு அதுக்கப்புறம் சாக்கெட் கொடுக்குற மாதிரி அதுக்கு லைன் ரெடி பண்ணியாச்சு. இந்த லைட்டிங் ஒர்க் எல்லாமே நீங்கள் சார்ஜிங் டெம்பரரியாக சார்ஜ் பண்ணி லைட் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிட்டோம். அதேமாதிரி லைட் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லைட் பத்தமாக பெட்டிங் இருக்குது. ஸோ நாளைக்கு தான் வரப்போகுது. ஸோ மீதி ஒர்க் வந்து நாளைக்கு தான் கன்டினியூ பண்ணணும். ஸோ அந்த வீடியோ இருக்குன்னு பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.